இன்னைக்கு தமிழ்நாட்டுல 4 முனை போட்டி இருக்கு. ஒரு பக்கம் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, அதுக்கப்புறம் டிவிகே கூட்டணி இன்னும் உறுதி ஆகலன்னு நான் நினைக்கிறேன். டிவிகே இப்போதைக்கு தனி கட்சியா இருக்காங்க. சில கட்சிகள் சேருவாங்க எதிர்பார்க்கப்படுறாங்க. சரி, ஓகே. 3 முனை போட்டி. 4வது முனை போட்டி யாரு? சீமான். ஓகே, நம்ம இந்த ஆர்டர்ல சொல்ல 4 பேர் இருக்காங்க, 4 கட்சிகள் இருக்காங்க, 4 முனை போட்டி இருக்கு. சரிங்களா? 4 கட்சிகள் இருக்கு. ஒவ்வொரு கட்சியை பற்றியும் அல்லது ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவரை பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இளைய தலைமுறையினர் அந்த கட்சியை பற்றி அல்லது அந்த தலைவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். உங்களுடைய பதில் ரொம்ப நாகரீகமாகவும் எந்தவித தனிப்பட்ட வன்மமும் இருக்கக்கூடாது. நேர்மையா, சார் இந்த கட்சி நிறைய நல்லது பண்ணிருக்காங்க, இந்த கட்சி இன்னும் இதெல்லாம் செய்யணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம், இவர் இதை பத்தி எல்லாம் பேசுறாரு, இது ரொம்ப நல்லா இருக்கு, நாங்க ரசிக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு உண்மையிலேயே ஹானஸ்டா இருக்கிற பதில் மட்டும் சொல்லலாம். தவறான வார்த்தைகள், தனிப்பட்ட தாக்குதல்கள், வன்மங்கள் எதுவும் இருக்கக்கூடாது. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் இதுல நான் யாரை எடுத்துக்கிறேன் அப்படின்னா, புதிதாக அரசியலுக்கு வந்திருக்கக்கூடிய திரு விஜய், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய், அவருடைய அரசியல் வருகை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவரால் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியும் நீங்க நம்புறீங்களா? இல்லங்க, அவர் சினிமாக்காரருங்க, சினிமாவில் நல்லா நடிப்பாரு, டான்ஸ் எல்லாம் சூப்பரா ஆடுவாரு, ஆனா அவருக்கு அரசியலை பத்தி என்ன தெரியும், கல்வியை பத்தி என்ன தெரியும், மருத்துவத்தை பத்தி என்ன தெரியும், அப்படி ஏதாவது ஃபீல் பண்றீங்களா? உங்களுடைய கருத்துக்கள். ஃபரிதா, நீங்க தொடருங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, யார் வந்தாலுமே டிவிகே டிஎம்கே அப்படின்னு இல்லை, யார் வந்தாலுமே ரொம்ப வருஷமாக போயிட்டு இருக்க ஒரு பிரச்சனை நீட் எக்ஸாம். அதை ரத்து பண்ணுவோம் எல்லாருமே ஒரு வாக்குறுதியாக கொடுக்குறாங்க. ஆனால் யாரும் அதை ஃபுல் ஃப்ளெட்ஜாக அதை இது பண்ணுறதில்ல, ரத்து பண்ணுறதில்ல. அதனால எவ்வளோ உயிர் போயிட்டுருக்கு. இது நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குமா? நீங்கள் இப்போ அவங்க ராஜேஷ் கேட்டார் இல்லையா, அந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சது இல்லையா? அவரோட அரசியல் வருகை பத்தி, விஜயோட அரசியல் வருகை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மக்களுக்கு நிறைய நல்லது செய்வாருன்னு எதிர்பார்க்கிறோம். எப்படி நம்புறீங்க? எதனால நம்புறீங்க? எதை வச்சு நம்புறீங்க? நம்மள எதிர்பார்க்கிறோம். எதிர்பார்ப்பு. விஜய் வராருன்னா அவர் நம்ம நல்லது பண்ணணும்னு வராரு. நம்ம அவர் மைண்ட் செட் நம்மளுக்கு தெரியாது. நம்ம வாய்ப்பு கொடுத்தாதான் தெரியும். ஒருவர்களும் வாய்ப்பு கொடுத்தாதான் அவங்க என்ன நல்ல விஷயம் பண்றாங்கன்னு தெரியும். இப்ப இருக்கிறது என்னன்னா, யாருக்கும் சட்டம் சரியில்லை, பாலியல் வன்கொடுமை அதிகமாக, அதை ஒண்ணு மாத்தணும். சொல்றத செய்ய மாட்டேன். கேள்வி என்ன அப்படிங்கிறது, அவருடைய அரசியல் வருகை எப்படி பாக்குறீங்க? ஒரு நல்ல விதமா தான் பாக்குறோம். வந்தா நல்லது செய்வாரு, மக்களுக்கு நல்லது செய்வாரு, வந்தா நல்லது செய்வார் நினைக்கிறீங்க? ஃபைன், ஓகே. நெக்ஸ்ட். என்ன பொறுத்த வரைக்கும் ஆட்சி மாற்றம் தேவை. இப்ப நம்ம திமுக ஆட்சி, டிஎம்கே ஏடிஎம்கே இவங்கெல்லாம் ஆட்சி பண்ணதை நம்ம பார்த்திருக்கோம். அவர் ஆட்சி பண்ணதை நம்ம பார்த்தது கிடையாது. சோ அவர் எப்படி ஆட்சி பண்ணுவாருன்றது அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாதான் நம்மளுக்கு தெரியும். சோ இப்ப அவரு கொஞ்சம் எங்கா இருக்கிறதுனால மேபி யங்ஸ்டர்ஸோட சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு அவர் நடப்பாரு அப்படின்றது. அவர் மட்டும் தான் எங்க இருக்காரா என்ன தமிழ்நாட்டுல? அப்படி சொல்ல வரல சார். அவர் புதுசா வராரு. புதுசா பண்றவங்களுக்கு எப்பவுமே நம்ம முன்னாடியே. நான் இப்ப இப்படி ஒரு கேள்வி கேட்கிறேன், அது ஒண்ணும் இல்ல. இப்ப புதுசா வரவங்களுக்கு அனுபவமே இருக்காது, அவருக்கு என்ன தெரியும்? இப்ப ஆல்ரெடி இருக்கக்கூடிய கட்சிகள் நல்ல அனுபவம் இருக்கும், கல்வியில என்ன தேவை இருக்கு, மருத்துவத்துல என்ன தேவை இருக்குன்னு ஒரு அனுபவம் இருக்கும். அப்ப அப்படி அவங்க வரும்போதும் அவங்களும் புது கட்சி தானே சார். அப்ப அவங்களுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் போது இவருக்கு வந்தாதானே சார் எக்ஸ்பீரியன்ஸே தெரியும். விஜய் கண்டிப்பா வரணும், நல்லது செய்வார் நம்புறோம். நல்லதுன்றீங்களா? என்னது நல்லதுன்னா, இப்ப பெண்களுக்கு நிறைய பாதுகாப்பு தருவார் நம்புறோம். ஓகே, ஒண்ணு. அப்புறம் வேற ஏதாவது இளைஞர்களுக்கு நிறைய உதவி செய்வார் நம்புறோம் சார். ஓகே, உதவி, வேலை வாய்ப்பு இதெல்லாம். சரி, இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கங்களை செய்யல நினைக்கிறீங்களா? அப்படி இல்ல சார், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நல்லது நடக்கும். விஜய் வந்தா எக்ஸ்ட்ரா செய்வார். விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அதை அப்ரோச் தான் பண்றேன். ஏன்னா புதுசா வரும்போது நம்ம யாரா இருந்தாலும் அதை வருகைப்படுத்தணும்ல. ஆனா யங்ஸ்டர்ஸா இருக்கும்போது அதை சூப்பரா அப்ரோச் பண்றாங்க, வர வைக்கிறாங்க, அதுக்கான எல்லா ப்ராசஸும் நடக்குது. ஆனா அப்பா அம்மா அந்த மாதிரி தாத்தா பாட்டிங்கிற சைட்ல பாத்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜஸ் தான் அதிகமா இருக்குது. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு எஃபர்ட் எடுக்கல. ஃபர்ஸ்ட் கேட்கிற கேள்வி, அவர் மீடியால ஃபர்ஸ்ட் பேசுறாரா அப்படிங்கிற. அவர் செய்வார், எங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனா அவர் புதுசா வந்திருக்கிறார். செய்வாரு தெரியும். எப்படி எதை வச்சு சொல்றீங்க? நம்பிக்கைதான். யாருமே சொல்லிட்டு வரதில்ல, வந்துட்டு செய்யறாங்க. நினைச்சேன் அவர் செய்வாருன்னு நம்புறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி கட்சிக்கு வரதுக்கு முன்னாடி செஞ்சுட்டு தான் இருந்தாரு. சோ இதுக்கப்புறமும் செய்வாருன்னு நாங்க நம்புறோம். நான் ஏன் விஜய் வந்தா அவர் நிறைய பண்ண மாட்டாரு, இல்ல இவங்க நம்பிக்கையை அவர் ஹோப்ஸ் நிறைய செய்ய மாட்டாருன்னு சொல்றேன்னா,
ஃபார் எக்ஸாம்பிள் 41 பீப்புள்ஸ் வந்து இறந்தாங்க. அப்போ ஒரு அந்த இஷ்யூ பத்தி ஒரு 3 டேஸ்க்கு மேல வந்து எதுவுமே சொல்லவே இல்லை. 72 ஹார்ஸ்க்கு அப்புறம் தான் அவர் வந்து அது இஷ்யூ அட்ரஸே பண்ணாரு. அதுவும் அவர் வீட்லயே அட்ரஸ் பண்ணாரு. இறந்தவங்க ஒருத்தங்க இருக்காங்கன்னா அவங்க வீட்டுக்கு போய் தான் நம்ம ஆறுதல் சொல்லுவோம். அவங்கள கூட்டிட்டு வந்து இவர் தனியா ஒரு ஹோட்டல்ல ரூம் போட்டு அவங்களுக்கு பர்சனலா ஆறுதல் சொல்றேன்னு சொன்னாரு. அதே மாதிரி அது கூட ஒரு பப்ளிக் இஷ்யூன்னு சொல்லி விட்டுறலாம். அவருக்கு பர்சனல் இஷ்யூவா சிபிஎஃப்சி வச்சு ஜனநாயகன் மூவி வந்து ரிலீஸ் ஆக விடாம இப்போ வரைக்கும் இன்னைக்கு டேட் வரைக்கும் ரிலீஸ் ஆகாம வந்து தடுத்து வச்சிருக்காங்க. அதை பத்தியும் ஒரு எந்த ஒரு ஒரு பாயிண்ட்டுமே அவர் வந்து சொல்லவே இல்லை. இப்படி வந்து பண்றாங்க, அட்லீஸ்ட் அதை பத்தியாச்சும் அவங்க வந்து சோஷியல் மீடியாலயோ இல்ல பப்ளிக் முன்னாடி வந்து ஏதாவது சொல்லிருக்கலாம். அந்த மாதிரி இஷ்யூஸையும் சொல்ல. இப்போ ரீசெண்டா அவர் பொது பிரச்சனைக்கே பேசல, அப்புறம் அவரோட தனிப்பட்ட பிரச்சனைக்கு பேசினா அதையும் ஒரு விஷயமா பேசுறீங்கல்ல. மூவி வந்து தனிப்பட்ட விஷயம் இல்லையே, பொது விஷயம்னா 41 பேர் இறந்ததும் வந்து பப்ளிக்கோட விஷயத்துக்கும் பேசல, அவரோட பர்சனல் விஷயத்துக்கும் பேசல. அப்படின்னா நாளைக்கு சிஎம் ஆனா என் விஷயத்தை பத்தி எனக்கு ஒரு ப்ராப்ளம், ஒரு பப்ளிக் ஒரு ப்ராப்ளம்னா அதை பத்தி எப்படி பேசுவாரு? பிரச்சனைக்கே குரல் கொடுக்காத நீங்க ஏன் பிரச்சனை நாளைக்கு எப்படி குரல் கொடுப்பீங்கன்னு கேக்குறீங்க. ஓகே, அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா விஜய் கட்சி தரப்புல தமிழக வெற்றி கழகம் தரப்புல சொல்ற அந்த கருத்தையும் நியூஸ் தமிழ் பதிவு பண்ணுது. விஜய் அவர்கள் ஒரு இடத்துக்கு போனா நிறைய கூட்டம் கூடிருது, அந்த கூட்டத்தை வந்து கட்டுப்படுத்தவே முடியல. கரூர் பிரச்சனையே அப்படிதான். இப்ப அங்க ஒரு துக்க நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறமா திரும்பவும் அந்த இடத்துக்கு விஜய் போயிருந்தா இன்னும் பெரிய பிரச்சனைகளா இருந்திருக்கும், கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலை உருவாயிருக்கும்னு அவங்க சைட்ல சொல்றாங்க. அதையும் நம்ம பதிவு பண்றோம். நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் இருக்காரு. சீமான் நிறைய இயற்கை வளங்கள் சார்ந்தும் ஆடு மாடுகள் பற்றியும் வேளாண் பற்றியும் இயற்கை விவசாயம் பற்றியும் கடல் பற்றியும் மரம் பற்றியும் நிறைய விஷயங்கள் பேசுறாரு. அதை இன்றைய இளைஞர்கள் எப்படி பாக்குறீங்க? சார் இவர் எப்படின்னா சார் எப்ப பாரு ஆடு மாடு மரம் கோழி இதை பத்தியே பேசிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல சார் அவர் வந்து இயற்கை பத்தி பேசுறாரு, விவசாயம் பத்தி பேசுறாரு, நிறைய தமிழ் விஷயங்கள் பத்தி பேசுறாரு, அது எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படி பேசுறீங்களா? உங்களுடைய கருத்து என்னவோ ஹானஸ்டா சொல்லுங்க. இப்போ நாம் தமிழர்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா கட்சியிலுமே சொல்றாங்க பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கறோம், பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கறோம்னு. ஆனா உண்மையிலே பார்த்தோம்னா நாம் தமிழர்ல கட்சியில மட்டும்தான் பெண்களுக்கான சம உரிமை இருக்கு. பாத்தீங்கன்னா இருக்கிற சட்டமன்ற தொகுதிகள் மொத்தம் 234. அதுல ஆண்களுக்கு 117 சட்டமன்ற தொகுதிகள், பெண்களுக்கு சரிநிகர் சமமான 117 சட்டமன்ற தொகுதிகள் கொடுத்திருக்காங்க. அந்த கட்சியில மெயினா பாத்தீங்கன்னா ஆணுக்கு பெண் சமம் இல்லை, ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமம் என்ற கொள்கையை வச்சுதான் பெண்ணுக்கு சம உரிமை கொடுக்கறாங்க. அப்ப அவர் ஏன் பெரியாரை எதிர்க்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த சைட்ல ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க. பெரியார் மட்டும்தான் இது நம்ம யாரோட மண்ணுன்னு கேட்டா எல்லாரும் பதில் சொல்லுவாங்க இது பெரியாரோடைய மண் அப்படிங்க. நாம் தமிழர் கட்சியில ஏன் அதை எதிர்க்கிறாங்கன்னா பெரியார் மட்டும் செய்யல, பெரியாரும் செய்தார், மத்தவங்க எல்லாம் பெரியார் மட்டும் செஞ்சாரு அப்படின்னா மத்தவங்க எல்லாம் எதுவும் பண்ணலையா? உண்மையிலேயே பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கற கட்சினா நாம் தமிழர் கட்சியில மட்டும்தான். தங்கச்சி தீவிரமா வந்து நாம் தமிழருடைய ஆதரவாளராக இருப்பாங்க போல, கொள்கைகள் வந்து டீப்பா டெப்தா போனாங்க. அதுல நிறைய கருத்துக்கள் இருக்கு. ஓகே, தங்கச்சியுடைய கருத்தை வந்து பதிவு செஞ்சுக்கிறோம். அவருடைய அரசியல் பயணத்தை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா? நீங்க எப்படி பாக்குறீங்க பர்சனலா? தாக்கத்தை ஏற்படுத்தாது பாக்காங்க. ஏன்னா ஒரு கருத்து முன்னுக்கு பின் முரணா அவர் பேசுறாங்க, அது ரொம்ப நம்பகத்தன்மையற்றதா இருக்கு. ஆனா இப்ப வரைக்குமே அரசியல் கட்சி அப்படின்னும் போது அவர் கூட்டணியில இல்ல. மற்ற கட்சிகள் பாத்தீங்க அப்படின்னா கூட்டணியில அங்க அந்த கூட்டணி போறாங்க, இங்க இருந்து அந்த கூட்டணிக்கு போறாங்க, மாறி மாறி இருக்காங்க. ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் தனியா தான் நிக்கிறாரு இல்லையா? அது ஒரு பெரிய பிளஸ் இல்லையா அவருக்கு? பிளஸ்ஸா இருக்கலாம் தான், ஆனா அவங்க இந்த சித்தாந்தன்றது முக்கியம் இல்லைங்களா? சித்தாந்த ரீதியால தான் நம்ம சித்தாந்த ரீதியா சில முரண்கள் இருக்கு, அதனால மாறுது அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. ஃபைன், ஓகே, நெக்ஸ்ட். என் பேரு ஆர் அஜய், நம்ம மைக்ரோ பயாலஜி படிக்கிறேன். இப்ப வந்து சீமான் அவரை பத்தி சொல்றீங்க, அவர் நிறைய விஷயமும் சொல்றாரு நமக்கு. அவர் ரொம்ப நேரம் பேசுறதோட அவர் சொல்ற விஷயம் நிறைய இருக்கும். அவர் வந்து பழைய இப்ப போயிட்டு அவர் இதுல உட்காந்தோம்னா இந்த பொலிட்டீஷியன் விஷயம் மட்டும் இல்லாம நாலேஜ் விஷயமா அவர் நிறைய பேசுவாரு. என்ன மாதிரி விஷயங்கள் நீங்க பேசி கத்துக்கிட்டு இருக்கீங்க, தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? இப்ப வந்து அவர் சொல்றாரு, சொல்லுங்க தயக்கம் சொல்லுங்க. இப்ப வந்து அவர் நீட்டை பத்தியும் பேசியிருக்காரு நிறைய. இப்ப இந்த கட்சி நாங்க இதை பண்றோம் அதை பண்றோம் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் இவரும் பேசியிருக்காரு. இதை நாங்களும் பண்றோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து இவரும் வந்து கட்சியில இருந்து இவரும் ஒரு முதலமைச்சர் அந்த மாதிரி ஆனாலும் இவர் என்ன பண்றாருன்னு பாக்கலாம். எல்லாத்துக்கும் ஒவ்வொரு சான்ஸ் கொடுத்துதான் ஆகணும். சரி, ஒருத்தரே மாத்தி மாத்தி இருக்க முடியாது. அடுத்ததாக தமிழ்நாட்டை 6 முறை ஆட்சி செய்திருக்கக்கூடிய அதிமுக அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இபிஎஸ் அவர்கள் இருக்கிறார். இபிஎஸ் அவர்களை பற்றி இன்றைய இளைஞர்கள் மாணவர்கள் என்ன நினைக்கிறீங்க, அல்லது அதிமுகவை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீடு இருக்குன்னா அதுக்கு காரணம் அதிமுக. அதே போல திமுகவும் இடஒதுக்கீடுக்காக நிறைய போராடி இருக்காங்க, அதை பத்தி பின்னாடி பேச போறோம். அதிமுக லேப்டாப் கொடுத்திருக்காங்க, மிக்சி கொடுத்திருக்காங்க, கிரைண்டர் கொடுத்திருக்காங்க, பெண்களுக்கான பல வாழ்வியல் திட்டங்களை, வாழ்வாதார பொருளாதாரத்தை முன்னேற்றக்கூடிய பல திட்டங்களை கொடுத்திருக்காங்க. அந்த கட்சியை பற்றி உங்களுடைய புரிதல் என்ன? அதிமுக
அல்லது இபிஎஸ் அவர்களை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை பத்தி ராஜேஷ், எனக்கு அநேகமா இவங்க எல்லாரும் பயங்கரமா கொரசா கத்துவாங்க நினைக்கிறேன். இங்க நிறைய கொரோனா பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஆஹா, பாருங்க, சொல்லவே இல்லை, அதுக்குள்ள கை தூக்கிட்டீங்க. இது ஒன்னே போதும், பயங்கர 6 அடிச்சிருவாங்க பசங்க. எஸ், அவருடைய அரசியல் வருகை, அவருடைய அரசியல் மாற்றங்கள், சில விஷயங்கள் எப்படி பாக்குறீங்க சார்? அவர் வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இவங்கள மாதிரி எடுத்தோடனே சிஎம் ஆகிறதுக்கு வரல. ஃபர்ஸ்ட் அடிப்படை உறுப்பினரா இருந்து அதுக்கப்புறம் ஒன்றிய செயலராக, அதுக்கப்புறம் படிப்படியா ஏறி வந்திருக்காரு. இப்போதைக்கு பேண்டமிக் சுச்சுவேஷனை கண்ட்ரோல்ல சேர்ந்த ஒரே சிஎம் அவர் மட்டும்தான். அவர் இருந்தப்போ மட்டும்தான் பேண்டமிக் சுச்சுவேஷன் ரொம்ப சிவியரா இருந்துச்சு. லாக்டவுன் போட்டு ஒரு இந்தியா ஃபுல்லா லாக்டவுன் இருந்துச்சுல, மற்ற ஸ்டேட் சிஎம்ஸ் எல்லாம் பண்ணாங்கல்ல. மற்ற ஸ்டேட் சிஎம்ஸோட இங்க கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா லாக்டவுன் மட்டும் இல்லாம எல்லாமே ஓப்பன் கொடுத்து போலீஸ், அதுக்கப்புறமேட்டு இ பாஸ் எல்லாமே அலோவ் பண்ணி இங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருந்த மாதிரி இருந்துச்சு. லாக்டவுனும் இல்லாம சேலரி எல்லாமே இங்க கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போ அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா தாலிக்கு தங்கம் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்துச்சு. அவர் இருந்தது வெறும் 4 வருஷம் தான். இப்போ அவங்க கட்சிக்குள்ளேயே ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் போயிட்டு அதையும் டேக்கிள் பண்ணி இப்போ இவ்வளோ தூரம் அவங்க எடுத்துட்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. இப்போ அவங்களும் பார்த்தீங்கன்னா விஜய் எதிர்க்கல, அவங்களும் ஆதரிச்சு தான் போனாங்க. அவங்க பண்ண தப்பு அவங்க மாட்டிக்கிட்டாங்க. அந்த கட்சி எப்பயுமே ஆதரவாக தான் இருக்கு எல்லாத்துக்குமே. இப்போ அவங்க பண்றது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட முயற்சிக்கு தமிழ்நாடு அவங்க வந்தால் தமிழ்நாடு அடுத்த நிலைமைக்கு போவோம். அவங்க கண்ட்ரோல் வந்து இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்தால் நமக்கு கீழே இன்னும் கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்கும், ஃபண்டு வரும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இபிஎஸ் அவர்கள் சொந்த மாவட்டம், அதனால பசங்க கொஞ்சம் வைபா தான் போயிருப்பாங்க நினைக்கிறேன். எடப்பாடி வந்ததுக்கு அப்புறம் சேலம் வந்து இன்னும் டெவலப் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ நிறைய பாலம் அதெல்லாம் கட்டினனால போக்குவரத்து வந்து எங்களுக்கு வந்துட்டு நல்லா ஃப்ரீயா இருந்துச்சு. ஸோ அதனால எந்த ஒரு டிராபிக் அவர் வந்து அந்த 8 வழிச்சாலை அதெல்லாம் அமைச்சு கொடுத்தாருல்ல, ஸோ அதை வந்து நல்லா சொல்லலாம். எந்த ஆக்சிடென்ட்டும் நடக்காத மாதிரி இருக்கு. ரொம்ப பெரிய ஸ்ட்ரகிள்னு வந்திருக்காரு. ஏன்னா அந்த கட்சி வந்துட்டு புரோக் ஆகும்போது நான் போறேன்னு எல்லாம் ஒவ்வொரு சைடு போகும்போது அவரு வந்து ஸ்டெபிலியா இருந்தாரு. அது எல்லாத்தையும் அவர் சமாளிச்சுட்டு அந்த இடத்துல நின்று அவர் வந்து எல்லாத்தையும் ரூல் பண்ணாரு. இப்போ திடீர்னு அம்மா இறந்து போயிட்டாங்க. திடீர்னு டேக் ஆஃப் பண்ண வரும்போது அவர் முன்னாடி வந்து அவர் கொஞ்சம் நல்லா லீட் பண்ணாருன்னு தான் எனக்கு தோணுது. தற்போது ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் திமுக தற்போதைய முதலமைச்சர் அவர்கள் இருக்கின்றார். பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார். 7.5 இபிஎஸ் கொடுத்தார் அப்படின்னா திமுக அரசு வந்த பிறகுதான் இது அனைத்து மாணவர்களுக்கும், அதாவது பொறியியல் படிக்கக்கூடிய மாணவர்கள் தொடங்கி வேளாண் படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் தொடங்கி அனைத்து தரப்பினருக்கும் 7.5% இடஒதுக்கீடு அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. லேப்டாப் திட்டம் கடந்த ஒரு 4 ஆண்டுகளாக இல்லாமல் இருந்தது. அதை மீண்டும் திமுக அரசு தான் கொண்டு வந்திருக்கிறது கல்லூரி மாணவர்களுக்கு. இது தவிர பெண்களுக்கான விடியல் பேருந்து, கலைஞர் மகளிர் உதவித்தொகை, இப்படி எண்ணற்ற பல திட்டங்களை செய்திருக்கக்கூடிய திமுகவை பற்றியும் தற்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை பற்றியும் இன்றைய இளைஞர்கள், கல்லூரி மாணவர்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று நியூஸ் தமிழுடைய தேர்தல் பயணக்குழு தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறது. உங்களுடைய கண்ணியமான நேர்மையான வார்த்தைகளை எதிர்பார்க்க நாங்கள் ஆசைப்படுகிறோம். நம்ம டிஎம்கே வந்து மு.க. ஸ்டாலின் ஐயா வந்து நிறைய செஞ்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு எப்படி தோணுதுன்னா, ஓட்டுக்கு அவசரம் இப்ப ரீசெண்டா எல்லாம் பண்றாங்கன்னு சொல்றாங்க. இப்ப நீங்க சொன்னீங்க லேப்டாப் திட்டம் கொண்டுட்டு வந்தாங்கன்னு சொல்றாங்க. அது ஆல்ரெடி தொடங்கின திட்டம் தான். இத்தனை வருஷம் பண்ணாம லாஸ்டா எலெக்ஷன் வரப்ப செய்யறத வந்து ஓட்டுக்கு அவசரம் பண்றாங்க அப்படின்னு தோன்றது. நான் 10th படிக்கிறப்பெல்லாம் எலெக்ஷன் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு 11th 12th லேப்டாப் தட்டு முடிச்சுட்டாங்க. இப்ப நான் இப்பதான் ரீசெண்டா தேர்ட் இயர் முடிச்சோம். நாங்க தேர்ட் இயர் முடிச்ச பின்னாடி இப்ப எலெக்ஷன் வருதுனால இந்த மாதிரி புரிஞ்சிருச்சு. என்ன அப்படின்னா 2019 அல்லது 2020 வரைக்கும் தமிழ்நாட்டுல லேப்டாப் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் லேப்டாப் கொடுக்கறது இல்ல. அது ஏன் அப்படின்றது எல்லா தம்பிகளும் புரிஞ்சுக்கணும். நம்ம நாட்டுல வந்து லேப்டாப் அவ்வளவு லேப்டாப்ஸ் வந்து தயார் பண்ண முடியாது. ஜப்பான்ல இருந்தும் கொரியாவில இருந்தும் இன்னும் நிறைய இடங்கள்ல இருந்து ப்ரொக்யூர் பண்றாங்க. அதை மொத்தமா அசம்பிள் பண்ணி தான் நமக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. கொரோனா டைம்ல எல்லா தொழில்களும் முடங்கி விட்டது. உங்களுக்கு தெரியும்ல, 2020 ஏப்ரல் மாசம் கொரோனா வந்தப்ப உலக நாடுகள் முழுவதும் எல்லா தொழிற்சாலைகளும் மூடப்பட்டது. அப்ப லேப்டாப் வந்து உற்பத்தி செய்யறதுல ஒரு பெரிய தாமதம் ஏற்பட்டது. அப்ப இமீடியட்டா லட்சக்கணக்கான லேப்டாப் வாங்கணும் தமிழ்நாட்டில் கொடுக்கணும்னா. தெரியும்ல உங்களுக்கு, எல்லா பள்ளிகளுக்கும் அல்லது எல்லா கல்லூரிகளுக்கும் கொடுக்குறாங்க. அப்படிங்கிறப்ப லட்சக்கணக்கான லேப்டாப் தேவை இருந்துச்சு. சோ அதனாலதான் ஒரு பெரிய இடையூறு இருந்தது. அதை சரி செய்து இப்போது நாங்கள் கொடுக்க ஆரம்பித்திருக்கோம் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு இதை சட்டமன்றத்திலே பல முறை பதிவு செஞ்சிருக்காங்க. இன்றைய மாணவர்கள் தெரிஞ்சு கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக இதையும் நியூஸ் தமிழ் பதிவு செய்கிறது. இதுக்கு முன்னாடி ஒரு 4 வருஷமா இல்லாம இப்போ ஒரு 6 மாசமா தான் உங்களுடன் ஸ்டாலின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன எதுவுமே பெருசா எதுவும் பண்ணல. 1000 ரூபாய் எல்லாத்துக்கும் தராங்கன்னா எல்லாத்துக்கும் 1000 ரூபாய் வந்துருச்சா? பெண்கள் எல்லாத்துக்கும் 1000 ரூபாய் தரன்னு இருக்காங்க, எல்லாத்துக்கும் 1000 ரூபாய் வந்து. எப்படி தம்பி எல்லாருக்கும் தர முடியும்? தகுதியுடையவர்களுக்கு தான் தர முடியும்.
இப்ப எங்க அம்மா இருக்கிறாங்க, அவங்களுக்கு 3 வேளை சாப்பிடுறதே கஷ்டம், என்ன படிக்க வைக்கிறதே கஷ்டம்னா எனக்கு கொடுக்குறது சரி. இப்ப நம்ம ஷாம் இருக்காரு, அவங்க வீட்ல கார் இருக்கு, அவங்க வீட்ல 8 ஏக்கர் நிலம் இருக்கு, 2 பெட்ரூம்ல 2 ஏசி போட்டிருக்காரு. அவங்க அம்மாவுக்கு கொடுக்கறது எப்படி சரியா இருக்கும்? நான் உதாரணத்துக்கு சொல்றேன். இன்னொன்னு சொல்லிடுறேன். அப்படின்னா எல்லா இப்ப நீங்க சொல்லுங்க 100 அவங்களுக்கு எதுக்கு 1000 ரூபாய்? இப்ப ஷாமுடைய அம்மா 1000 ரூபாய் வாங்கி என்ன பண்ண போறாங்க? நீங்க எங்க சொல்றீங்க அம்மா அதுக்குன்னு ஒரு இது வேணும் அப்படி அதுக்கு நான் கேக்குறது புரியுது இல்ல? நான் சொல்றது எல்லாருக்கும் புரியுது இல்ல? எனக்கு இப்ப எங்க அப்பா இல்ல, எங்க அம்மா மட்டும் தான் இருக்கிறாங்க. என்னையும் பாத்துக்கணும், என்ன படிக்க வைக்கணும். எங்க அம்மா டெய்லி கூலி வேலைக்கு தான் போறாங்க. எங்க அம்மாவுக்கு 1000 கட்டாயம் தேவை. இப்ப நண்பர் ஷாம் இருக்காரு, உதாரணத்துக்கு தான் சொல்றோம். இப்ப அவங்க வீட்ல 2 ஏசி இருக்கு, 2 கார் இருக்கு, 8 ஏக்கர் நிலம் இருக்கு. இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறப்ப இவங்க அம்மாவுக்கு 1000 ரூபாய் தேவையா? தேவையில்லை தானே? அதனாலதான் அரசாங்கம் அதை வரையறுத்திருக்கிறாங்க. அதுல என்ன தப்பு இருக்கு? அந்த தங்கச்சி ஏதோ சொல்ல வராங்க, கொடுங்க. சார் அவங்க அம்மாவுக்கு வேணும் இல்ல எங்க அம்மாவுக்கு முடியல அப்படின்னு சொல்றீங்க. அதே மகளிர் உரிமை தொகைன்னா அப்ப மகளிர் எல்லாத்துக்குமே தானே அந்த உரிமை தொகை போகணும். அதான் நான் கேக்குறேன். அததான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். மகளிர் உரிமை தொகைன்னா என்ன பொருள்? இல்லாதவர்களுக்கு வந்து அவங்க வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக தான் மகளிர் உரிமை தொகை. அப்ப ஏற்கனவே அவங்க அம்மா கிட்ட பல 1000 ரூபாய் இருக்கு. இப்ப எங்க அம்மா கிட்ட டெய்லி கூலிக்கு போனா மட்டும் தான் 100 அல்லது 150 ரூபாய் பணம் கிடைக்கும். எங்க அம்மாவுக்கு அரசாங்கத்திலிருந்து ஒரு 1000 ரூபாய் பணம் கிடைக்கிறப்ப அது ஒரு எங்க குடும்பத்துடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு பயன்படும். இப்ப ஷாமுடைய குடும்பம் 3 வேளை நல்லா சாப்பிடக்கூடிய குடும்பம்னு வச்சுப்போம். அவங்களுக்கு 1000 ரூபாய் எதுக்கு? தேவையில்லையே.